ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி பேசலாம். செய்திகள் நிறைய இருக்குது. அரசியல் பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. காரணம் 2026 வந்துடுச்சு. இந்த 2026 ஜனவரி இந்த 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செய்திகள், ஏகப்பட்ட அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் சில விஷயங்களை நம்ம பேசலாம் அப்படின்றது தான். இதில் மிக முக்கியமானதாக முதல் செய்தியாக நாம் சொல்ல விரும்புகிறது, இல்லை முதல் செய்தியாக நாம் எடுக்க விரும்பியது பார்த்திங்கன்னா, துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு இதில் பேசியிருக்கார். அப்போ பேசும்போது சொல்லியிருக்கார், பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் நம்மளுடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கார். திமுக அதிமுக தான் எதிரி, அதனால் அதிமுக பலவீனமாக இருக்குது, நம்மளை எதிர்க்கக்கூடிய சக்தி இப்போ இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் இல்லை, நம்மளை எதிர்க்க சக்தி யாருமே இங்கே இல்லை. ஆனால் அதிமுக பலகீனமாக இருக்குது பாஜகவுடன் இருக்கிறதுனால. இருந்தாலும் பரவாயில்லை, அதிமுக தான் எதிரி, மற்ற பிஜேபியுடைய பி டீம்களை நாம் வீழ்த்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். சமீப காலமாக வரக்கூடிய செய்திகள் 2வது இடத்துக்கு தாவேகா வருது, அது அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது. பல இடங்களில் அதிமுகவை ஓவர்டேக் செய்துட்டு விஜயும் தாவேகாவும் போகிறாங்க. இப்போ சில இடங்களில் திமுகவுக்கே ரொம்ப டஃப் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான செய்திகள், கருத்து கணிப்புகள் இதெல்லாம் வர ஆரம்பித்தோன்னே இப்போ இந்த நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் அப்படியே மாறி திமுகவுக்கு போட்டி அதிமுக தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதற்கு காரணம் இந்த சமீபத்திய அந்த பேச்சுகள் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தொடர்ந்து இது ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றது. ஆனால் சமீப காலமாக விஜய் அவர்கள் அவர் பேசக்கூடிய எல்லா கூட்டங்களையும் சொல்லக்கூடிய விஷயம், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியே, களம் இந்த 2 பேருக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இங்கே 4 முனை போட்டி. ஆனால் விஜய் அவர்கள் சொல்லும்போது 2 பேருக்கு தான் போட்டி, அதில் முதன்மை எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரணத்தினால அதை மடைமாற்றணும். 2வது அதிமுக பலகீனமாக இருக்குன்ற ஒரு பேச்சு இப்போ தொடர்ந்து பேசப்படுது. அதனால் அவங்கள வீழ்த்துறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குன்றதுனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே உண்மை கொஞ்சம் அதுக்கு மாறாதான் இருக்குது. களத்தில் தாவேகாவும் முந்திக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறது பர்செப்ஷன் வாரில் அதிமுகவை விட தாவேகா நல்ல நிலையில் இருக்காங்க. தாவேகாவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இளைஞர்களோட ஓட்டுகள் அவங்களுக்கு போகும், நிறைய சிறுபான்மையினரோட ஓட்டு அவங்களுக்கு போகும், அதுவும் குறிப்பாக திமுகவுடைய ஓட்டுகள் அவங்களுக்கு போகும். அப்படின்றதுனாலேயே அதிமுக அவங்களுடைய எதிரியாக, அதாவது அதிமுக பாஜக அவங்களுடைய எதிரியாக கட்டமைக்கிறாங்க. காரணம், பாஜக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக இப்போ அவங்களுடைய எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பொதுவாகவே அதிமுக தான் எதிரி, ஆனால் பாஜக இருக்கின்றதுனால வலிமையாக எதிர்க்கலாம். அதனால் சிறுபான்மையினர் ஓட்டு நம்மளை விட்டு போகவே போகாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் தாவேகாவை எதிரியாக இல்லாமல் அதிமுகவையே எதிரியாக ஃபிக்ஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. ஆனால் பெரும்பாலான ஓட்டுகள், திமுகவுடைய பெரும்பாலான ஓட்டுகள், மைனாரிட்டி ஓட்டுகளே விஜய் பக்கம் போகுது. அதுதான் இப்போது முதன்மையான பிரச்சனையாக இருக்கும். அதன் காரணமாக தான் அதிமுக எங்களுடைய பலகீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார். இது எப்படி அடுத்தடுத்த கட்டங்கள் அது எப்படி போகுன்றதை நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு ரொம்ப நாட்கள் இல்லை, இந்த ஜனவரி இந்த இதுலேயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வுன்னு கூட இதை சொல்ல முடியாது. இதை எப்படி சொல்கிறதுனே, எப்படி டெஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரியல. மதிமுகவுடைய தலைவர் திரு வைகோ அவர்கள் பார்த்திங்கன்னா சமத்துவ நடைப்பயணம் அப்படின்னு ஒரு நடைப்பயணத்தை இன்று தொடங்குகிறார். திருச்சியிலிருந்து தொடங்குகிறார். எதுக்கு, ஏன், என்ன காரணம், இப்போ சமத்துவ நடைப்பயணம் போகிறதுக்கான தேவை என்ன இருக்குது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதற்கான தேவை இருக்கும், என்ன காரணம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் என்ன காரணம்னே தெரியாமல் சமத்துவ நடைப்பயணம்ன்ற ஒரு விஷயத்தை மதிமுக பொதுச் செயலாளர் அவர் தொடங்கியிருக்காருன்றது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் அந்த கூட்டணி, அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி தலைமை திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க. போதைக்கு எதிராக சில விஷயங்களை அங்கே பேசுகிறாங்க. அதை விட முக்கியமாக பேசினது அண்ணன் திருமாவளவன் அவர்கள், விசிகாவின் தலைவர். அவர் சொல்கிறாரு, சனாதன சக்திகள் ஒன்று சேர்ந்துருச்சு, வேறு வேறு முகமூடிகளில் வந்திருக்காங்க, திராவிடம் பேசிக்கிட்டு, தமிழ் பேசிக்கிட்டு, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு, வேறு வேறு முகமூடிகள் சனாதனிகள் உள்ளே பூந்துட்டாங்க, அதனால் நம்மளுடைய தலைமையை நம்ம மாற்றக்கூடாது, திமுகவோடு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய பிரச்சனைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. காரணம், இங்கே நடக்கக்கூடிய மாநிலம் தழுவிய பல பிரச்சனைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்துட்டு பார்த்தால்
பாஜகவுடைய எதிர்ப்புன்றது தேவையில்லாத ஒன்றாகும். மாநிலம் தழுவிய திமுகவுக்கு எதிரான போராட்டங்கள், திமுகவுக்கு எதிரான பிரச்சனைகள் இங்கே நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து 7வது நாளாக இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க 7வது நாளாக ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. பள்ளிகள் திறந்தாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம்னு சொல்லி அவங்க தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பல அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போராட்டங்கள் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் நடந்துட்டுருக்கு. அங்கங்கே இந்த அரசு ஊழியர்களையும் இந்த மாதிரியான தூய்மை பணியாளர்களும் ஆசிரியர்களுடைய போராட்டம்ன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு குரல் கொடுக்காம, அதை பற்றி பேசாமல், அதற்கு அரசுக்கு அழுத்தம் கொடுக்காம, நாங்கள் சனாதனிகளை எதிர்க்கிறோம், திமுகவுக்கு ஆதரவாக நிற்போம், சனாதனிகள் முகமூடி போட்டு வராங்க, விஜயையும் சீமானையும் எதிர்க்கிறதுக்காக தான் திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருக்காரா அப்படின்றது புரியலை. ஏன்னா எந்த ஒரு நோக்கத்துக்காக விடுதலை சிறுத்தைகள் செயல்படுதுன்ற ஒரு கேள்வி அவருடைய சொற்பொழிவுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. தொடர்ந்து இது ஒரு விஷயம்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. சனாதன சக்திகள் உள்ள பூந்துரும், சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸின் பிள்ளைகள், இவங்க முகமூடி போட்டு வராங்கன்றது மட்டும்தான் இங்கே பிரச்சனையா? வேறு நாட்டில், வேறு தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லையான்ற கேள்வி அவர் பேசும்போது நமக்கு எழ ஆரம்பிக்குது. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் பேசும்போதும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள், போதை தீய பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க, அவங்க கூட இருக்கவங்களை திருத்துங்கன்றாங்க. இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குது, போதையில் நடந்த சமீபத்திய இந்த வடமாநில சம்பவங்கள்லாம் என்னவா இருக்குன்றதை யோசிக்கும்போது இந்த நாட்டில் பிரச்சனையே இல்லாது அமர்ந்து பேசுகிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது தான் அவங்க அப்படி ஒரு எண்ணம் இருக்கோன்றது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அதே மாதிரி வைகோ அவர்களின் இந்த பயணம் எதை நோக்கிய பயணம்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்ன காரணத்திற்காக நடைப்பயணம் எல்லாரும் பண்ணுறாங்க, பாஜக ஒரு பக்கம் ஏதோ ஒரு பயணம் பண்ணுது, அதிமுக ஒரு பக்கம் பயணம் பண்ணுதுன்னு நம்மளும் ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும்னு பண்ணுறாங்களான்றத ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இந்த பயணமே ஒரு தேவையில்லாத பயணம். உங்களோட நோக்கத்தை, உங்களுடைய தேவையை நீங்கள் உங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டு நீங்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாலே அது மக்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் இப்போது நடைப்பயணம்லாம் மேற்கொள்ளணுன்றது ஒரு கேள்வி, மக்களின் கேள்வியாக இருக்குது. மூன்றாவது ஒரு வந்திருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதிமுக 170 தொகுதிகளில் இருக்க போதுன்னு சமீபத்தில் பியூஷ் கோயல் அவர்கள் வந்தபோது பேச்சுக்கள்லாம் அடிபட்டது. அது கூட நிறைய பேர் அஃபிஷியலாக வரல, அது அதிமுக ரிலீஸ் பண்ணது, இல்லை அது வேற ஒரு திமுக ரிலீஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொன்னாங்களே தவிர என்ன நடந்ததுன்றது தெரியல. ஆனால் இப்போது திமுகவும் கிட்டத்தட்ட 170 தொகுதிகளில் நிற்க போகிறாங்கன்னு சொல்லி தினமலர் ஒரு தலைப்பு செய்தியாக அதை வெளியிட்டிருக்காங்க. தினமலர் வெளியிடுற செய்திகளில் நம்பகத்தன்மை இருக்குமா அப்படி இருக்குமா, அது ஒரு கேள்விக்குறி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எதை சார்ந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள்ன்றது தான். ஆனால் அந்த 170 தொகுதிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கிற 64 தொகுதிகள் தான் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க போகிறாங்க அப்படின்றது. ஆனால் இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, தொடர்ந்து காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு கூட்டணி அப்படின்னு ஏற்படலாம்ன்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. நிறைய பிரச்சனைகள் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முரசல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தை வைத்து தமிழகத்தை எடை போட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்லாரும் ஒரு சேர குரல் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் எங்களுடைய உட்கட்சி பிரச்சனையில் பேசுகிறதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு நீங்களாம் யாருன்னு சொல்லி அவருடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இதில் நடந்திருக்கு. இப்போ 170 தொகுதியில் நிற்க போகிறாங்க, 64 தான் கூட்டணி கட்சிகளுக்குன்னா அப்போ 25, விசிகாவுக்கு ஒரு 6, 31, இவங்களுக்கு ஒரு இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 6, 37 அப்படின்னு கணக்கு போட்டிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா மக்கள் நீதி மையம்லாம் இருக்காங்க அப்படின்னும்போது இது எப்படி கணக்கு சேரும்? ஏன்னா 25 தொகுதிகளுக்கு உடன்பட மாட்டாங்கன்னு காங்கிரஸ் சொல்கிறாங்கன்னா அப்போ காங்கிரஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோன்றுது. காரணம் என்னென்னா, காங்கிரஸ் இல்லாத நிலையையும் திமுக காங்கிரஸ் வெளியேறினாலும் சந்தோஷம்தான்ற ஒரு இடத்துல இருக்காங்கன்ற ஒரு செய்தியும் வருது. காரணம் என்னென்னா, காங்கிரஸ் இல்லாத இடத்தை தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்களை வைத்து சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. காங்கிரஸ் வெளியேறினாலும் சந்தோஷம், வெளியேறினா அந்த இடத்துக்கு தேமுதிகவுக்கு ஒரு 7ஓ 8ஓ கொடுக்கலாம். ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் வந்தால் அவர்களுக்கும் அரவணைப்பு கொடுக்குற ஒரு நிலை வந்தால் அவர்களுக்கும் ஒரு பல தொகுதிகள் வழங்கப்படும். ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் தூண்டில் போடப்பட்டிருக்கு. ஏன்னா அவருமே அன்புமணி அவர்களை ஆர்எஸ்எஸின் வழிகாட்டின்ற மாதிரிலாம் அவங்களுடைய மேடைகளில் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக பக்கம் போவதற்கு ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் திமுகவும் 2வது சாய்ஸாக தாவேகாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மேடையிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயங்களெல்லாம் பேசுகிறதை யோசிக்கும்போது உறுதியாக திமுக அந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்காது, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்துலலாம் அவங்க உடன்படவே மாட்டாங்க அப்படின்னும்போது
அதற்கான அப்படி கேட்குறாங்க உறுதியாக அதுதான் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா அப்போ அவங்களோட சாய்ஸ் தாவேக்காவாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து விட்டுவிட மாட்டார் ஸ்டாலின் அவர்கள், அவர் வருவதாக இருந்தால். ஆனால் அவர் வரதா இருந்தால் விடுதலை சிறுத்தைகளோட நிலை என்னவா இருக்கும்? ஏன்னா ராமதாஸ் பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் விசிகா ஒரு நாளும் இடம்பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இப்போது அப்படி ஒருவேளை ராமதாஸ் ஐயா அவர்களும் வந்து திருமாவளவன் அவர்களும் அந்த கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணி முரண் என்ன அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி கூட வந்து வைகோ அவர்களுடைய நடைப்பயணத்தில் வந்து செல்வ பெருந்தகைகள் வந்து கலந்துக்கல. மேலிட உத்தரவுப்படி அவங்களுடைய அந்த அழைப்பிதழில் பிரபாகரன் அவர்களோட படம் இருந்துச்சு, அதனால் அதில் வந்து கலந்துக்க வேண்டான்ற மாதிரி டெல்லி மேலிடம் சொன்னதுனால செல்வ பெருந்தகை அவர்கள் கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காததுனால வந்து இப்போ என்ன ஆகிடப்போகுது, இந்த பிரபாகரன் ஃபோட்டோ போட்டதுனால வந்து செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் வந்து கோவப்பட்டிருக்குன்னா நீங்கள் அந்த கூட்டணியிலே நியாயப்படி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு உண்மையான கோபம் இருக்குது உங்களுக்கு வந்து காங்கிரஸ் பிரபாகரன் அவர்களுடைய ஃபோட்டோ போட்டதுனால கோபம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நியாயப்படி மதிமுக இருக்கிற கூட்டணியில் நீங்கள் வந்து இருக்கவே கூடாது, இல்லை காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் மதிமுக இருக்கக்கூடாது, திருமாவளவன் இருக்கக்கூடாது, ஈழத்தமிழர்களுக்காக போராடிய இந்த இரண்டு கட்சிகளுமே இருக்கக்கூடாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தானே அந்த கூட்டணியில் இருக்கீங்க. இப்போ என்ன பிரபாகரன் ஃபோட்டோ போட்டதுனால உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழதான் செய்யுது. அதை தொடர்ந்து தான் இந்த 170 தொகுதியில் காங்கிரஸ்க்கு 25 அப்படின்ற ஒரு சம்பவம் தொடர்ந்து இது ஒரு பேசு பொருளாகவே இருக்குது. இது கூடிய சீக்கிரம் இது முடிவுக்கு வந்துடும். காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்கா இல்லையான்ற ஒரு முடிவு வெகு விரைவில் வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அதற்கான அடுத்த கட்ட நிலைப்பாட்டை திமுக உடனடியாக எடுக்கும். ராமதாஸ் அவர்களை உள்ளே எடுப்பார்களே ஆனால் விசிகாவுடைய நிலை என்னவா இருக்கும்ன்றத யோசிக்கணும். ஒருவேளை அந்த ராமதாஸ் ஐயாவும் அவர்கள் வந்து திருமாவளவர்களும் அந்த கூட்டணியில் இருந்தார்களான் தான் இது ஒரு மிக அருமையான கூட்டணி. அதற்கான விலையை வந்து 2026 திமுகவும் விடுதலை சிறுத்தைகளுமே வந்து கொடுக்கும். ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து சரியான பதிலை 2026 கொடுக்கும் அப்படின்றதும் ஒரு பேசு பொருளாக ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஆசிரியர்களுடைய போராட்டம். நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், மற்ற கூட்டணி கட்சியினராக இருக்கட்டும், அதை பற்றி பேசாமல் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஆசிரியர்களுடைய போராட்டம் அப்படின்றது தொடர்ந்து ஒரு தொடர்கதையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்ற ஒரு தீர்வு இல்லாத ஒரு நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகளை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ எங்களுக்கு ஏதோ வேணுன்ற மாதிரி கேட்கல. அவங்க 2017ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அது அதிமுக ஆட்சியில் கிடைக்காத காரணத்தினால தான் இந்த போராட்டத்துக்கே அவங்க வந்து ஆளானாங்க. அதனால தான் இப்போ தொடர்ந்து அவங்க திமுக கொடுத்த வாக்குறுதியை வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அதுவே அவங்களுக்கு இப்போ வந்து கிடைக்காத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஜனவரி 6ஆம் தேதி வந்து முடிவு பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜாக்டோஜியோ அமைப்பினரும் வந்து இப்போ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ், அமைச்சர் ஏவா வேலு, அப்புறம் அதிகாரிகளோட ஜாக்டோஜியோ குழுவினரும் வந்து பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை சுமூகமாக ஆனால் இது நிறுத்தப்படலாம், இல்லை அவங்க கேட்குற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது, அதற்கு வாய்ப்பில்லைன்ற மாதிரி இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் போச்சுன்னா கண்டிப்பாக ஜனவரி 6ஆம் தேதி ஒரு காலவரையற்ற போராட்டத்தை வந்து இந்த குழு ஆரம்பிக்கும். அது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஏன்னா தொடர்ந்து இது ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை மீடியாக்கள் ஒரு பக்கம் மறைக்கலாம், காவல்துறையை ஏவி வந்து தொடர்ந்து அதில் காவல்துறையோட பங்குன்னு பார்க்கணும். இப்போ அரசு இந்த விஷயத்தை எப்படி அணுகிறாங்கன்னு இருக்குது. அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறது ஒரு பக்கம், அது நிறைவேற்றாமல் கிடப்பில் போடுறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் காவல்துறையை விட்டு அவங்கள வந்து கைது செய்கிறது, அவங்கள வந்து இழுத்துட்டு போகிறது போன்ற நடவடிக்கைகள் வந்து பார்க்கும் பொழுது அது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் இந்த போக்கு வந்து ஒரு அராஜக போக்கு. இது இந்த அணுகுமுறையே வந்து தவறான அணுகுமுறை. ஒன்று அவங்களுக்கு போராடுறதுக்கு அனுமதிக்கணும், அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அந்த இடத்துல போராடுங்க, இந்த இடத்துல போராடுங்கன்னு சொல்லி அனுமதிக்கணும். இல்லை அவங்கள வந்து கைது பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் கைது பண்ணி மண்டபத்தில் இறக்கி விடணும். எதுவுமே பண்ணுறதில்ல. பஸ்ஸில் ஏற்றுறது, பஸ்லேயே ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறது, எங்கே போகிறோன்னே சொல்கிறது கிடையாது. அப்புறம் பாத்ரூம் போகிறதுக்கு கூட அலோவ் பண்ணுறது கிடையாது. எங்கேயாவது ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது பாத்ரூம் இருந்தால் உடனே போய் அந்த பாத்ரூமை வந்து பூட்டிட்டு வந்துடுறது தான் காவல்துறையோட வேலையாக இருக்குது. இதுதான் அவங்க வந்து மணக்குமுறைலாம் சொல்கிறாங்க. போராட அனுமதிக்காது கூட பரவாயில்ல, அவங்களுடைய இயற்கை உபாதையை கழிப்பதற்கு கூட வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னா இது என்ன மாதிரியான போக்கு, இது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னா நீங்கள் இந்த இயற்கை உபாதையை கூட அனுமதிக்க முடியாதுன்னா அப்போ நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த போராட்டமே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நோக்கமாக இருக்குது. இது
பெரிய நெருக்கடியை இந்த அரசுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்காது. இது என்ன நடக்குது, இது அடுத்த கட்டம் என்னவா இருக்குன்ட்டு இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து தான் தெரியும். ஆனால் இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுவும் ஏன்னா அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் கூப்பிடாத போது எங்களுக்கு வந்து ஆதரவளித்து வாக்குறுதி தந்தவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஒருவேளை இந்த முறை அவர் எங்களை கோரிக்கைகளை பரிசீலிக்காவிட்டால், எங்களுக்கு தர வேண்டியதை தராவிட்டால், மீண்டும் அவர் எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆகாமல் போகலாம். 2011 போல கூட ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகுதுன்றத பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ரெட்ரோலோக்ஸில் தொடர்ந்து கேட்கக்கூடிய விஷயம், புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்துச்சு இல்லையா, தாவேக்காலேருந்து ஒரு லெட்டர் பேட் வந்துச்சு. அதில் வந்து நிர்வாகிகள்லாம் வந்து போட்டிருந்தாங்க, தேசிய பொறுப்பாளர்கள், தேசிய ஊடக பொறுப்பாளர்கள், மாநில செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்னு. அந்த பொறுப்பாளர்கள் லிஸ்ட்டில் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களுடைய பேரும் வந்து இடம்பெற்றிருந்ததுன்றது ஒரு செய்தியாக எல்லாரும் போட்டிருந்தீங்க. அன்றைக்கி நம்ம வீடியோ போட்டிருந்தப்போ கூட எல்லாரும் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்களான்னு. ஆமாம், அவருக்கு வந்து மாநில செய்தி தொடர்பாளர் அப்படின்ற இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட பேசக்கூடிய முகில் வீரப்பன் அவர்களுக்கும் வந்து அந்த மாநில செய்தி தொடர்பாளர் இது கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி அந்த அவருடைய பேர் வந்து முகமது இப்ராஹிம் அப்படின்றது இருந்ததுனால சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு, எங்களுக்குமே இருந்துச்சு. நானுமே அந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டை பார்த்துட்டு முகில் வீரப்பன் பேர் அவர் தான் எனக்கு அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் அது பார்க்கும்போது, உள்ளே போய் பார்க்கும்போது முகமது இப்ராஹிம் சென்னைன்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் யோசித்தேன், இவராக இருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்துட்டோம். சரி, யாருன்னு தெரியலை. ஏன்னா ஒரு 4-5 பேர் இருந்துச்சு. அதில் நமக்கு தெரிஞ்ச அந்த முகில் வீரப்பன் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற பேர்லாம் நமக்கு சரியாக தெரியலை. ஆனால் அதில் முகமது இப்ராஹிம்ன்றதுனால ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு 20-25 நிமிஷம் கழித்து அவருடைய போஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சாருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி என்ன சார், இந்த மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த சஸ்பென்ஸுக்கு காரணம், வராததுக்கு காரணம் இது தானா, இந்த போஸ்டிங் தான் காரணமோ அப்படின்னேன். சிரித்தார், எதுவும் பெருசாக பதில் சொல்லலை, சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அப்புறம் கண்டிப்பாக எப்போ வரீங்க, 2ஆம் தேதி வச்சிடலாமா, இன்டர்வியூ வச்சிடலாமா, எல்லோரும் அவளோட காத்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் வரேன், போஸ்டிங் இப்போ தானே போட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் சில ஒர்க்கெல்லாம் இருக்குது, மீட்டிங்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து கண்டிப்பாக வரேன், உறுதியாக வந்து நம்ம வந்து உட்காந்து ஒரு இன்டர்வியூ பக்காவாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அவருக்கு பொறுப்பு போட்டது அப்படின்றது சந்தோஷம். ஏன்னா நம்மளும் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். கரூர் சம்பவம் அப்போல்லாம் வந்து தொடர்ந்து பேசியவர்களில் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களும் ஒருத்தர். அவருக்கு அந்த பொறுப்பு போட்டதில் நமக்கும் மகிழ்ச்சி, அவருக்கும் மகிழ்ச்சி. அதனால் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் சந்திப்போம். அவரும் இந்த மாதத்தில் ஒரு நாள், நான் டேட் டைம்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்பலை, இந்த மாதத்தில் ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ அவர் கூட பண்ணிவிடுவேன்னு நம்புகிறேன். அவரும் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்றதையும் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.